கொரோனா தொற்று நோய் உலகம் முழுவதும் பரவிக் கொண்டிருந்த காலம் அது. பல நாடுகளில் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், பலர் உயிரிழந்தார்கள். தொற்று நோயை பற்றிய பயம் அனைவரையும் அச்சுறுத்திக் கொண்டிருந்தது. கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தவர்களுக்கு மிகப்பெரிய வேதனை என்னவென்றால், அவர்களின் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் எவருமே அவர்கள் அருகில் வர முடியாதபடி தனிமையில் விடப்பட்ட அவல நிலை. இப்படி தனிமையில் உயிருக்காக போராடும் அநேகர் உயிர் பிரியும் வேளையில் அருகில் ஒருவருமே இல்லையே என்ற உணர்வால் வாடுவதை பிரேசில் நாட்டைச் சார்ந்த ஒரு செவிலியர் மிகவும் அதிகமாக உணர்ந்தார். எனவே அந்த செவிலியர் மருத்துவர்கள் பயன்படுத்தும் கை உறையை எடுத்து அவற்றில் சற்று மிதமாக சூடாக்கப்பட்ட தண்ணீரை அடைத்து கை நுழையும் பகுதியை தண்ணீர் சிந்தாதபடி நன்றாக தைத்தார். மனித கைகளைப் போல காணப்பட்ட அந்த தண்ணீர் அடைக்கப்பட்ட கை உறைகளை மரண தருவாயில் தனிமையில் வாடிய பிணியாளிகளினுடைய கரங்களின் மேல் வைத்தார். ஏதோ மனித கரம் அவர்களை நெருங்கி இருப்பதாக உணர்ந்த அந்த நோயாளிகளினுடைய முகத்தில் சற்று அமைதி நிலவுவதை அவர் பார்த்தார். இந்த செய்தி 2021 ஏப்ரல் 9 பிசினஸ் டுடே என்ற பத்திரிகையில் வெளியிடப்பட்டிருந்தது. வியாதியில் மரண தருவாயில் படுக்கையில் இருக்கும் மனிதர்களுக்கு தேவை அவர்களை தொட்டு ஆறுதல் கொடுக்கக்கூடிய மனிதர்களே என்ற உண்மை நமக்கு தெரிய வருகிறது. வயோதிபத்தில் மரண தருவாயில் வியாதியில் இருப்பவர்களைப் போய் பார்க்க வேண்டியதும் உரிமையோடு அவர்களை தொட்டு ஆறுதலாக பேசுவதும் மிகவும் அவசியம். நாம் அறிந்திருக்கும் எத்தனை பேர் இன்று இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள்? இந்த வாரத்தில் அப்படிப்பட்ட சிலரை சந்திக்க நேரம் எடுத்துக்கொள்ள நாம் திட்டமிடலாமா? வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள் என்றும், மிகவும் சிறியவர்களான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்றும் இயேசு கூறியதை நாம் நினைவில் கொள்வோமா?